கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போலே. சாமி, திருவடி என்று இங்கு அழைப்பது சிறிய திருவடியான ஹனுமன். இந்தியாவின் பழம்பெரும் இதிகாசமான ராமாயணத்தில் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் ராவணனால் கடத்திச் செல்லப்பட்ட சீதையை தேடி காடு முழுவதும் அலைந்தனர். ராமாயணத்தில் சீதையை தேடி கண்டுபிடித்து ராமனிடம் வந்து சொல்லும் காண்டம் சுந்தர காண்டம். சுந்தர என்றால் அழகு என்று பொருள். ராமர் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவர். ராமருக்கு நல்ல செய்தி கொண்டு வந்து அவருக்கே ஆனந்தத்தை கொடுத்த காண்டம். அதனால் இது அழகான காண்டம், சுந்தர காண்டம். ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி காடு முழுவதும் அலைந்த பொழுது கபந்தனை சந்திக்கின்றனர். கபந்தனின் வதத்திற்கு பின் அவனது ஆலோசனையின்படி ரிஷ்யமுக பர்வதத்தை அடைகின்றனர். ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் வானரர்களின் அரசனான சுக்ரீவனின் நட்பு கிடைத்தது. சுக்ரீவன் அவர்களுக்கு உதவி புரிய சம்மதித்ததால் ராம லக்ஷ்மணரும் சுக்ரீவனை கிஷ்கிந்தையின் அரசனாக உதவி புரிந்தனர். ராமனுக்கு உதவி புரிய விரும்பிய சுக்ரீவன் 4 திசைகளிலும் வானர கூட்டங்களை அனுப்பி சீதையின் இருப்பிடம் குறித்து அறிந்து வரச் சொன்னான். அங்கதனின் தலைமையில் தெற்கு திசையில் ஜாம்பவானையும் சிறிய திருவடியான ஹனுமனையும் அனுப்பி வைத்தான். ஹனுமன் ஒரு பிரம்மச்சாரி, பெண்ணின் பெருமையை அறியாதவர். ஒரு பெண்ணை தேட எல்லோரும் இவ்வளவு மெனக்கெடுகிறார்கள் என்று மனத்தில் ஒரு எண்ணம் அவருக்கு. ராமலக்ஷ்மணர்களை முதலில் பார்த்த பொழுது ராமர் வருத்தத்தில் இருக்கிறார். அப்பொழுது ஹனுமார் தன் மனதில், ஒரு தேசத்தின் மகாராஜா ராமர் ஒரு பெண்ணுக்காக இப்படி வருத்தப்படுகிறாரே, வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா என்று நினைக்கிறார். ஹனுமன் சீதையை சந்திக்க கூடும் எனும் ஓர் உளக்குறிப்பில் ராமன் அவரிடம் தன் கணையாழியை தந்தார், ராமதூதன் என்ற சின்னமாக. தானும் சீதையும் அறிந்த சில ரகசிய நிகழ்வுகளையும் கூறி அனுப்பினார் ஹனுமனிடம். ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் காவியத்தில் ரத்தினம் போல் ஜொலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு ஸ்ரீராமநாமத்தை மனதில் கொண்டு சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு தனது வீரர்களுடன் தென் திசை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். அடர்ந்த காடுகளிலும் இருளடைந்த குகைகளிலும் அன்னையை தேடித் திரிந்தனர். பல மலை உச்சிகளையும் காட்டாறுகளையும் கடந்த அவர்கள் நடந்த களைப்பை பற்றி கவலைப்படாமல் வழியில் கிடைத்த கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு மகிழ்ந்தனர். வீரர்களின் எண்ணமெல்லாம் அன்னையை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள். வீரர்களுக்கெல்லாம் வீரசிங்கம் போல் தலைமை தாங்கி சென்று கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர். ஒருவாறு வடமேற்கு பகுதியை அடைந்தனர். அங்கு தேவ சிற்பி மயனால் அமைக்கப்பட்ட குகையை கண்டு துணிவுடன் உள்ளே சென்றனர். குகையின் உள்ளே தாமரை தடாகங்களும் பல்சுவை கனிவகைகளும் நிறைந்து காணப்பட்டன. தங்கம், வைரம், பல அற்புதமான பொருள்களையும் கண்டனர். அங்கு ஒரு தடாகம் அருகே தவம் இருக்கும் தேவ கன்னிகையை கண்டு ஆஞ்சநேயர் அவளை வணங்கி களைப்பாரி செல்ல அனுமதி பெற்றார். அனைவரும் நீராடி கனிகளை உண்டு பசியாறினர். மாருதியும் நித்திய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு கனிகளை உண்டு பசியாறி பின் இளைப்பார விரும்பாமல் தேவகன்னியின் வரலாறை தெரிந்து கொள்ள வந்தார். தேவகன்னிகை கூறுகிறாள், என் பெயர் ஸ்வயம்பிரபை. நான் மேருமலையின் புத்திரி. இந்த குகை பல மாய சக்திகளை கொண்டது. இதில் நுழைவது சுலபம், வெளியே செல்வது மிகவும் கடினம். அவ்வகையில் மயன் நிர்மாணித்துள்ளான். மயன் தன் சகோதரி மண்டோதரியை ராவணனுக்கு மணமுடித்த பிறகு ஹேமை என்ற அப்சர ஸ்திரீயுடன் இங்கு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான். இதை கண்ட இந்திரன் கோபம் கொள்ள மயன் இக்குகையை ஹேமைக்கே கொடுத்து விட்டான். ஹேமை என் உயிர் தோழி, கலைகள் பல கற்றவள். என் தோழி தற்பொழுது பிரம்மலோகம் சென்றிருக்கிறாள். இதையெல்லாம் கேட்ட மாருதி மகிழ்ந்து அவர்கள் அன்பை பாராட்டினார். தாங்கள் அனைவரும் வெளியே செல்ல அனுமதி கேட்டார். அனைவரையும் கண்களை மூடச் சொல்லி தன் மாய சக்தியால் சமுத்திரக்கரை ஓரம் சேர்த்து வாழ்த்து கூறி மறைந்தாள் ஸ்வயம்பிரபை. வானர வீரர்கள் கரையோரம் அமர்ந்தனர். அப்பொழுதுதான் சுக்ரீவனுக்கு கொடுத்த 1 மாத கெடு முடிந்துவிட்டது நினைவிற்கு வந்தது. அங்கதன் அரசன் கையால் மடிவதை விட தம் உயிரை தாமே மாய்த்து கொள்வது என ஓரிடத்தில் போய் அமர்ந்தான். அனைத்து வீரர்களும் அழுது புலம்பி அவனுடன் அமர்ந்தனர். மாருதி பலவாறு ஆறுதல் கூறியும் எவரும் செவிசாய்க்கவில்லை. மாருதி ஜெய் ஸ்ரீராம் என்னும் திருநாமத்தை சிந்தையில் கொண்டு கடலை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தார். வீரர்களின் அழுக்குரல் கேட்டு மகேந்திர பர்வதத்தில் வாழ்ந்து வந்த கழுகு வர்க்கத்தை சேர்ந்த சம்பாதி என்னும் வயதானவர் இவர்கள் அருகில் வந்தார். அப்பொழுது வீரர்கள் ஜட்டாயுவிற்கும் ராவணனிற்கும் நடந்த சண்டையை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர்.
ஜட்டாயு சம்பாதியின் சகோதரன். சம்பாதி அவர்களை அணுகி ஜட்டாயுவை பற்றி கேட்டார். ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் பொழுது அவனுடன் போராடி இறக்கையை இழந்து நிலத்தில் விழுந்து ராமரிடம் உண்மையை கூறி ஜட்டாயு உயிர் துறந்ததை கூறினார்கள். துயருற்ற சம்பாதி தன் கதையை கூறுகிறான். வீரர்களே, ஒரு முறை சூரியனை நோக்கி பறந்து சென்ற நான் சூரிய கதிர் தாக்கி இறக்கை கருகி மகேந்திர பர்வதத்தில் விழுந்தேன். என் மகன் சுபார்சுவன் உதவியுடன் மகேந்திர பர்வதத்தில் மகரிஷி ஆசியுடன் வாழ்ந்து வந்தேன். முனிவர் தம் தவ வலிமையால் எனக்கு ஏற்பட்ட துயரம் தீர கிஷ்கிந்தை வீரர்களுக்கு உதவி புரிவாய் என்றார். ஆதலால் இன்று உங்களை சந்தித்தேன். ராவணன் சீதையை தூக்கிக் கொண்டு இலங்கை சென்றான். இலங்கை ஒரு சின்ன தீவு, இக்கடலுக்கு அப்பால் தான் உள்ளது. இதை கூறியதுமே ஸ்ரீராமன் அருளால் சம்பாதிக்கு முன்போல் ரெக்கைகள் வந்தன. வீரர்கள் மகிழ்ந்தனர். ஆனால் கடலை தாண்டுவது எப்படி என்று கலங்கினர். அப்பொழுது பிரம்மதேவரின் அம்சமான ஜாம்பவான் ஆறுதல் கூறி தவம் இருந்த மாருதியிடம் சென்று சம்பாதி சொன்னதையெல்லாம் சொல்ல மாருதியும் கடலை எவ்வாறு தாண்டுவது என்று கலங்கி நின்றார். ஜாம்பவான் மகிழ்ச்சியுடன், ஆஞ்சநேயா, நீ யௌவன பிராயத்தினன், வீரத்தில் இவ்வீரர்களை விட அதிபராக்கிரமமும் அபார சக்தியும் கொண்டவன், சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தெறிந்த வேத விற்பன்னன், நீ கருடனின் இறக்கைகளைப் போன்ற புஜபலம் கொண்டவன், அஞ்சனையின் மைந்தன், கேசரி நந்தன், வாயுபுத்திரன் என்பதை மறந்தாயோ? தேவாதி தேவர்களின் பரிபூர்ண பேரருளை பெற்றவன் அல்லவா நீ? காற்றிலும் நீரிலும் நெருப்பிலும் நிலத்திலும் மிக வேகமாகச் செல்லும் செயல் வீரன் நீ. பிராணதேவர் மற்றும் ஸ்ரீ ருத்ரனின் அம்சம் அல்லவோ நீ? உன் பலத்தை பற்றி பாராட்டுவது என்பது கடலுக்கு கரை காண முயல்வது போல் ஆகும். 7-14 லோகங்களுக்கும் நினைத்த மாத்திரத்திலேயே செல்லும் வல்லமை பெற்றவன் நீ. அன்று முனிவர்கள் கொடுத்த சாபத்தையும் சாப விமோச்சனத்தையும் நினைவிற்கொள்வாய் மாருதி. உத்தம குணங்களுக்கு நீயே உறைவிடம், பக்திக்கும் பலத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் நீயே தலைவன். ஆகவே நீ தென் திசை நோக்கிச் சென்று சீதாதேவியை பற்றிய தகவல்களை அறிந்து வருவாயாக. உன் ஒருவனால் தான் சீதாதேவியை கண்டுபிடிக்க தக்க வழி பிறக்கும் என்று கூறினார். ஆஞ்சநேயர் உள்ளமும் உடலும் பூரித்தார். இனம் தெரியாத ஏதோ ஒருவித புது சக்தியால் பழைய ஞாபகங்களுடன் புது பொலிவு பெற்றார் மாருதி. தான் அமர்ந்திருந்த மரத்தை ஒரு கையால் வேரோடு பிடுங்கி பல அடி தூரம் வீசி எறிந்தார். ஆஞ்சநேயரின் புஜபல பராக்கிரமம் கண்டு வானர வீரர்கள் வியந்தனர். அவரது அகண்ட மார்பும் புஜங்களும் வீரத்தால் துடித்தன. அவரது கண்களில் பிரகாசம் பொங்கியது. எழுந்து நின்று ஜாம்பவானை நமஸ்கரித்தார். ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துடன் விண்ணில் புயலெனப் பறந்தார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். கடல் தாண்டி சென்ற ஹனுமன் இலங்கை அடைந்து அசோகவனத்தில் சிறைப்பட்டுள்ள சீதையை கண்டார். ஒரு பெண்ணுக்காக ஏன் ராமர் இவ்வளவு வருத்தப்படுகிறார் என்று முன்பு நினைத்த ஹனுமன் இப்பொழுது எப்படி ராமர் இந்த சீதையை பிரிந்து இவ்வளவு காலம் உயிருடன் இருக்கிறார் என்று எண்ணுகிறார். பிறகு ஹனுமார் மரத்தின் மீது ஏறி ராமருடைய கதையை சீதைக்கு கூறுகிறார். ராமர் தன்னிடம் கொடுத்த கணையாழியை சீதையிடம் வழங்கி தான் ராமனின் தூதுவன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். சீதைக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் கூறி பின் சீதை கொடுத்த சூடாமணியை எடுத்துக்கொண்டு கிஷ்கிந்தையை வந்தடைந்தார். தன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்த ராமனிடம் ஹனுமன் கூறிய முதல் வாசகமே திருஷ்டா சீதா, கண்டேன் சீதையை என்றுதான். சீதையை என்று தொடங்கி இருந்தால் ராமன் சீதைக்கு என்ன நேர்ந்துவிட்டதோ என்று பதைத்து விடுவாரோ என்று எண்ணியும் ராமனுக்கு மணித்துளி வருத்தத்தையும் தான் அளிக்கக்கூடாதென கருதியும் தன் சொல்லில் ஐயம் எழக்கூடாதென கருதியும் ஹனுமன் கண்டேன் என ஆரம்பித்தார். சாமி, கம்பன் இந்த காட்சியை மிக அற்புதமாக வர்ணிக்கிறார். கண்டனன் கற்பினுக் கணியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அண்டநாயக இனி தவித்த ஐயமும் பண்டு உளதுயிரும் என்று ஹனுமன் பண்ணுவான். சீதையை பார்த்தேன் என்று ஆரம்பித்தால் ஒரு வார்த்தைக்கும் மற்றொரு வார்த்தைக்கும் இடையில் தவறான அர்த்தத்தை ராமபிரான் கற்பித்துக் கொண்டால் என்ன செய்வது என்று கண்டனன் என்று தொடங்குகிறான். அடுத்து முக்கியமான விஷயம் பிராட்டியின் கற்பின் நிலை. சீதை என்று கூறாமல் கண்டனன் கற்பினுக்கணியை என்பதன் மூலம் கம்பன் தன் அற்புத வார்த்தைகளால் ஹனுமனை சொல்லின் செல்வனாக மாற்றிவிடுகிறார். ராமன் மனம் குளிர்ந்து, ஹனுமானே, நீ 2 உயிர்களை காப்பாற்றியிருக்கிறாய். ஒன்று நான், இன்னொன்று சீதை.
அதற்கு பரிசாக என்னிடம் இருப்பது ஓர் உயிர்தான். நான் என்ன செய்வேன்? என்னையே உனக்கு கொடுக்கிறேன் என்று அனுமாரை தன் மார்புடன் ஆறத் தழுவி கொண்டாராம் ராமன். ராமரின் நறுமணம் அப்படியே அனுமனின் மீது பரவியது. அனுமனைப் போல ஸ்ரீராமனுக்கு சேவை செய்து அவரை மனமகிழச் செய்தேனா? இல்லையே. பிறகு நான் ஏன் இந்த திருக்கோளூரில் இருக்க வேண்டும்? நான் கிளம்புகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். To watch more videos, please press the subscribe button and the bell icon.